அஸ்வத் பின் யஸீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரவு தொழுகை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்னிடம் பின்வருமாறு கூறினார்கள். நபி அவர்கள் இரவின் ஆரம்ப பகுதியில் உறங்கிவிட்டு அதன் இறுதி பகுதியில் விழித்திருப்பார்கள். பிறகு தம் வீட்டாரிடம் தமக்கு ஏதேனும் தேவையிருப்பின் அவர்களிடம் சென்று தமது தேவையை நிறைவேற்றுவார்கள். பிறகு உறங்குவார்கள். முதல் பாங்கின் சப்தம் கேட்டதும் துள்ளி எழுந்து அல்லாஹ்வின் மீதானையாக, இவ்வாறுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்களே தவிர சாதாரணமாக எழுந்து என்று கூறவில்லை. தம்மீது தண்ணீர் ஊற்றுவார்கள் அல்லாஹ்வின் மீதானையாக. இவ்வாறுதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்களே தவிர சாதாரணமாக குளித்தார்கள் என்று கூறவில்லை. அவர்கள் என்ன நோக்கத்தில் கூறினார்கள் என்பதை நான் அறிவேன். பெருந்தொடக்கு ஏற்பட்டிருக்காவிட்டால் தொழுகைக்காக அங்க தூய்மை, அதாவது உலு செய்வதை போன்று அங்க தூய்மை செய்வார்கள். பிறகு 2 ரக்க அக்கள் தொழுவார்கள்.